Welcome to VL Academy. இந்த வீடியோல admission of a partner other exercise problem number 34 நம்ம பார்க்க போறோம், which is in page number 22.126. So இந்த ப்ராப்ளம்ல வந்து ஆல்ரெடி 3 பார்ட்னர்ஸ், அதாவது X, Y and Z 3 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. and their profit sharing ratio is 6:5:3 and this is the status of their balance sheet before the new partner enters. And these are all the changes happen when a new partner G enters into the business. And இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் வேல்யூஸ் எல்லாமே வந்து ரவுண்டட் அப் வேல்யூவாக இல்லாமல் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, அப்படியே ரவுண்டட் அப் வேல்யூவாக இல்லாமல் சின்ன சின்ன வேல்யூஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கேல்குலேஷனில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் ஈவன் ஃபார் மீ இட் டுக் மச் டைம் டு கெட் தி ஆன்சர். அண்ட் சில விஷயங்கள் வந்து பேஸ்ட் ஆன் த அசம்ஷன் வி ஆர் ஒர்க்ட் அவுட். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப சொல்கிறேன். The formula is old ratio minus new ratio. அப்போ old ratio is 6/14 and new one is 42 or 6/16. அதாவது 42/112 or 6/16 போட்டுக்கலாம். ஸோ இதை மைனஸ் பண்ணுறப்போ டினாமினேட்டரில் நம்ம காமன் ஃபேக்டர் எடுக்கணும், இல்லைனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். பட் இங்கே வந்து காமன் ஃபேக்டர் இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, டினாமினேட்டர் ரெண்டு வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணி போடுவோம். ஸோ இப்போது 14 × 16 வந்து 224. அந்த 224 வந்து 14ல் 16 டைம்ஸும் 16ல் 14 டைம்ஸும் போகும். இப்போ 14ல் 16 டைம்ஸ் போகிறப்போ 16 into அந்த நியூமரேட்டர் 6, that is 96 rupees, 96. and 224 வந்து 16ல் 14 டைம்ஸ் போகும். ஸோ 14 into 6 is 84. ஸோ 96 minus 84 is 12/224. அதே மாதிரி தான் Y sacrificing ரேஷியோவும். old ratio is 5/14 and new ratio is 5/16. ஸோ காமன் ஃபேக்டர், ஐ மீன் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இல்லாதனால மல்டிப்ளை பண்ணி 224 போட்டிருக்கோம். அது வந்து 16ல் 14 டைம்ஸுங்கிறதுனால 14 into 5, that is 80. and 16 வந்து 14 டைம்ஸ் போகும். ஸோ 14 into 5 is 70. ஸோ 10/224. Same wise for Z also will get 6/224. So 12:10:6 is the sacrificing ratio. அதை மூணுமே வந்து 2ஆல் டிவைட் ஆகும். அப்படிங்கிறதுனால 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ 6:5:3 is the sacrificing ratio of X, Y and Z. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, லேண்ட் அண்ட் பில்டிங் வேல்யூ மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தட் இஸ் இன்க்ரீஸ் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 14,700 rupees. அடுத்தது ஃபர்னிச்சர் பார்த்தீங்கன்னா ஹேஸ் பின் டெப்ரிஷியேட்டட் 920 rupees. அந்த வேல்யூ டைரெக்டாக கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம அப்படியே என்டர் பண்ணிட்டோம். அண்ட் ஸ்டாக் வந்து 10% ஹேஸ் பின் டெப்ரிஷியேட்டட். ஸோ 29,400 வாஸ் தி வேல்யூ ஆஃப் அசெட். அதில் 10% is 2,940 rupees. அண்ட் ப்ரொவிஷன் ஹேஸ் பின் கிரியேட்டட், அதுவும் வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 1,320 rupees. இப்போ ரெண்டு சைடும் டோட்டல் பண்ணுறப்போ வில் கெட் அ பேலன்சிங் ஃபிகர் இஸ் 9,520 rupees. அதை வந்து ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணோன்னா எக்ஸ் receives 4,080 rupees as a profit and Y receives 3,400 as a profit and Z receives 2,040 rupees as a revaluation profit. And grand total on both the sides is 14,700 rupees. ஆக்சுவலி இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டுட்டு தான் நம்ம வந்து லெஜரே க்ரியேட் பண்ணணும், அதாவது ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டே ப்ரிப்பேர் பண்ணணும். பட் நம்ம ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி நிறையா ப்ராப்ளம் பண்ணதுனால அது ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இங்கே ஜேர்னல் என்ட்ரி போஸ்ட் பண்ணுறப்போ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ அங்கே வந்து டெபிட் சைடு ஃபர்னிச்சர் ஸ்டாக் அண்ட் ப்ரொவிஷன் ஹேஸ் கம், அதை வந்து இங்கே கிரெடிட் பண்ணுறோம். ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்னிச்சர் ஸ்டாக் அண்ட் ப்ரொவிஷன், அங்கே இருக்கிற வேல்யூ எடுத்து அப்படியே நம்ம இங்கே என்டர் பண்ணுறோம். அண்ட் ஆன் கிரெடிட் சைட் தே ஹேவ் கிவன் அஸ் லேண்ட் அண்ட் பில்டிங், அதை வந்து இங்கே டெபிட் சைட் நம்ம டெபிட்டில் என்டர் பண்ணுறோம். லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட், தட் இஸ் 14,700 rupees. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ரெண்டு சைடும் டோட்டல் பண்ணி பேலன்சிங் ஃபிகர் ப்ராஃபிட் நமக்கு கிடைச்சது இல்லையா, அந்த ப்ராஃபிட்டை வந்து 3 பார்ட்னருக்கும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம் பேஸ்ட் ஆன் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஸோ அதுக்கான என்ட்ரி தான் இது, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு எக்ஸ் கேபிட்டல், ஒய் கேபிட்டல், இசட் கேபிட்டல். இது எல்லாமே நம்ம அங்கேயே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், இங்கேயுமே நான் உங்களுக்கு கால்குலேஷன் காமிச்சிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ்
கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம ஜென்ரல் ரிசர்வ் வந்து 3 பேத்துக்கும் ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஏன்னா புது பார்ட்னர் உள்ளே வரப்போ ஏதாவது ரிசர்வ் அமௌண்ட் இருந்ததுன்னா அது வந்து அவங்க எடுத்துக்குவாங்க, ஓல்ட் பார்ட்னர்ஸ் அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பேஸ் பண்ணி. அது மாதிரி தான் இங்கே 10,500 ரிசர்வையும் அவங்க 3 பேரும் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகே, இதுவுமே வந்து ஜென்ரல் ரிசர்வ் அங்கே வந்து ஜென்ரல் ரிசர்வ்னு கிரெடிட் சைட் வரும், பட் நாம் இங்கே டெபிட்டில் போட்டிருக்கோம் ஜென்ரல் ரிசர்வ்னு. ஸோ to X capital, Y capital and Z capital. I don't want to elaborate ஏன்னா calculations எல்லாமே அதுலேயே இருக்கு. So if I say it once again, அது வந்து just read out பண்ணுற மாதிரி இருக்கும். I have already received this comment, அதனால நான் வந்து ப்ரெசைஸாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். So the last entry is G has brought in capital and premium of goodwill. இது ரெண்டுமே வந்து வேல்யூ நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப தான் அது தெரியும். இப்போதைக்கு நான் என்ட்ரி மட்டும் போட்டு வேல்யூவை என்டர் பண்ணிட்டேன், பட் இந்த வேல்யூ எப்படி வந்ததுங்கிறது நான் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நாம் இப்போது புதுசாக ஆரம்பித்த பார்ட்னர்ஷிப் டீடோட ஒரு பார்ட்னருடைய கேபிட்டல் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். திஸ் ஹேஸ் டு பி டன் பிஃபோர் கிரியேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இங்கே வந்து ஜியோட கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he has brought in 14,700 rupees. அதில் வந்து குட்வில்லாம் கொண்டு வர வேண்டிய அமௌண்ட்டை நம்ம லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் தான் நம்ம கேபிட்டலாக எடுத்துக்குவோம். ஸோ அப்படி எடுக்கிறப்போ இங்கே வந்து குட்வில் வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் இஸ் 14,070 rupees. அதில் ஜி ஓட ப்ரொபோர்ஷன் வந்து 2/16. ஸோ தட் இஸ் I didn't mention the value over here, but அது வந்து 14,700ல அதை லெஸ் பண்ணணும். ஓகே, அதை லெஸ் பண்ணணும் அப்படின்னா will get 12,941 rupees. ஸோ இப்போ 1/8 ஷேருக்கு வந்து the value of capital is 12,941னா ஓவரால் ஆல் த பார்ட்னருக்கும் எவ்வளோ அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா we have to just reciprocate the proportion. 1/8ங்கிறத 8/1 போட்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்போ இட் இஸ் 1,03,528 rupees வருது. அந்த 1,03,528 rupees நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பேசிஸில் ஸ்ப்ளிட் பண்ணோன்னா வில் கெட் த கேபிட்டல் வேல்யூ ஃபார் X, Y, Z and G. So for X it is 38,823 rupees and for Y it is 32,352.5. அது வந்து ரவுண்டட் அப் வேல்யூவாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் Z share of capital வந்து 19,411.5 and for G it is 12,941 rupees. ஸோ இதைத்தான் வந்து நாம் அங்கே பேலன்சிங் ஃபிகராக நம்ம காமிப்போம் கேபிட்டல் அக்கௌண்ட்டில். That is 6/14 and 5/14 and 3/14. So அது வந்து 753 rupees for X and 628 rupees for Y and 377 for Z. சப்போஸ் இது கன்ஃபியூசிங்காக இருக்க புரியல அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் இந்த கால்குலேஷன்ஸ் மட்டும் பாருங்கள், உங்களுக்கு தாராளமாக புரியும். யூ நோ நீட் டு லிசன் டு மை ஆடியோ ஆல்சோ, நாட் ஃபார் ஆல் வீடியோஸ். இந்த வீடியோவில் நான் மேக்ஸிமம் அதை எலாபரேட்டிவாக உங்களுக்கு எல்லா கால்குலேஷன்ஸும் இதுலேயே கொடுத்துட்டேன். ஸோ now the G's capital is over and next one is reserve fund. So already ஒரு புது பார்ட்னர் உள்ள வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஜென்ரல் ரிசர்வ் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, that is 10,500 rupees. அதுவும் வந்து ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணி அவங்களோட கேபிட்டலில் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ தட் இஸ் 4,500 for X and 3,750 for Y and 2,250 for Z. அதுக்கப்புறம் ரீவேல்யூஷன் ப்ராஃபிட், அது நம்ம ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் கண்டுபிடிச்சது. ஸோ அங்கேயே வந்து எப்படி இதை ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது கால்குலேஷன் பண்ணிட்டோம். அதனால நான் டைரெக்டாக இங்கே வேல்யூ மட்டும்தான் போட்டிருக்கேன். தட் இஸ் 4,080 rupees for X and 3,400 for Y and 2,040 rupees for Z. அதுக்கப்புறம் on the debit side பார்த்தீங்க அப்படின்னா two goodwills, அதாவது இந்த ப்ராப்ளமில் வந்து ஒரு புது பார்ட்னர் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி there was a goodwill வந்து 5,250 rupees worth அவங்க மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 5,250 rupees வந்து they have taken back, அதாவது பிஸ்னஸை விட்டு தட் குட்வில் வேல்யூ இஸ் கோயிங் அவுட், அதனால அதை நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் அதை கேபிட்டலில் ஆட் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா அது இந்த பக்கம் வந்திருக்கும், பட் they have withdrawn the goodwill. Okay. That the value of goodwill is to be taken 14,700 and
So here they didn't mention that that the existing goodwill has been withdrawn, but ana by default away அதுதான் rule. In case புதுசா ஒரு பார்ட்னர் உள்ள வராங்க அப்படின்னா புது goodwill evaluate பண்ணுவோம் and பழைய வேல்யூவை வந்து அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி they will take off. இங்க வந்து யூஸ்வலா கேபிட்டல் ஆட் பண்ணுவோம், பட் இங்க வந்து புது goodwill வந்ததுனால this has been withdrawn by the old partners. So அந்த old partners வந்து old profit sharing ratio basisல அவங்க split பண்ணி அதை எடுத்துட்டாங்க, whereas it is going out of the business or which has been liable to the old partners. அதனால அதை நம்ம debit side போட்டிருக்கோம். Okay, and the value is 2250 rupees and 1875 rupees and 1126 rupees. இப்போ பேலன்சிங் ஃபிகர் இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். தட் இஸ் 38,823 rupees, 32,353 rupees and 19,411 rupees and 12,941 rupees. இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போது இந்த வேல்யூஸ் எல்லாம் போட்டு ரெண்டு பக்கமும் டோட்டல் பண்ணுறப்போ will get a balancing figure as 3,660 rupees. அதுதான் கரண்ட் அக்கௌண்ட். அதாவது என்னென்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் 38,823 rupees தான். பட் ஆக்சுவலாக அவங்க கையில் வந்து 44,733 மைனஸ் 2,250 rupees. அது என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ தான் அவங்க கையில் இருக்குது, விச் இஸ் மோர் தேன் த ரிக்வயர்ட் கேபிட்டல். எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா தட் இஸ் 3,660 rupees அதிகமாக இருக்கும். ஸோ அதையும் அவங்க பர்சனலாக எடுத்துக்கிறாங்க. அண்ட் ஃபார் Y ஆல்சோ த சேம் கண்டிஷன், அதாவது அவங்களுக்கு 3,400 rupees எக்ஸஸாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இசட்டுக்கு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வேல்யூ கம்மியாக இருக்குது. எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா 1,320 rupees, அதாவது 19 rupees 411 rupees இருக்கணும். பட் ஆனால் அவங்களுக்கு அதை விட கம்மியாக தான் இருக்குது. ஓகே, தட் இஸ் 1,320 rupees கம்மியாக இருக்கு. அதை நம்ம அங்கே கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு போட்டு பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் பை கேஷ் அக்கௌண்ட் போட்டு இங்கே 12,941 rupees, தட் இஸ் G has brought in the capital. So this is the value where he has to bring in as capital. Okay, and these are all the grand totals for all the partners. ஸோ இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கரண்ட் அக்கௌண்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இது ரொம்ப ஈஸி தான். Okay, the last step is to prepare balance sheet of X, Y, Z and G. So now first let's see on liability side. So first capital account நம்ம already கண்டுபிடிச்ச வேல்யூ தான். ஸோ அதை அப்படியே நம்ம இங்கே என்டர் பண்ணியிருக்கோம். X, Y, Z and G and bills payable வந்து 6,300 and அது போக repair provision வந்து இந்த repair billsல வருது. That provision has to be added here. இதே இது அசெட் சைடு வந்து ப்ரொவிஷன் இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா லைக் வராத காசுக்கு எடுத்து நம்ம அதை காம்பன்சேட் பண்ணுவோம். பட் இங்கே வந்து நம்ம கொடுக்க வேண்டிய காசு சப்போஸ் என்ன சொல்கிறது எக்ஸஸ் ஆச்சுன்னா அதுக்காக நம்ம எடுத்து வைக்கிற காசு. ஸோ தட் ஹேஸ் டு பி ஆடட். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அசெட் சைடில் ப்ரொவிஷன் வந்து அதை லெஸ் பண்ணணும், liability side provision வந்து அதை ஆட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நம்ம இங்கே ஆட் பண்ணதில் will get 7,620 rupees அண்ட் கிரெடிட்டாஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, 18,900. அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா for X it is 3,660 rupees and for Y it is 3,400. இது வந்து எக்ஸஸ் வேல்யூங்கிறதுனால நாம் liability side போட்டிருக்கோம். ஏன்னா at any time நாம் இதை பார்ட்னருக்கு இந்த அமௌண்ட் பிஸ்னஸை விட்டு வெளியில் போகும். Okay, so grand total is 1,37,110 rupees. Illa one more thing I forgot to mention. இங்க வந்து 1,03,528 rupees இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் 30 rupees-ஆ ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். இப்போ 0.5 வந்தது வந்து நீங்கள் இங்கே 412 and let me change after this recording. அதாவது 19,412 and 12,942 அப்படின்னும் நீங்கள் போட்டுக்கலாம். Two values has come 0.5. அதை நீங்கள் வந்து rounded up வேல்யூவாக போட்டிங்கன்னா you will get 530 rupees. So that you will get 1,37,110 rupees. அடுத்தது வந்து asset side வந்து land and building, that is 59,850 rupees. அது வந்து அவங்க எவ்வளோக்கு எக்ஸஸ் ஆயிருக்குங்கிற ஃபைனல் வேல்யூவே டைரெக்டாக கொடுத்ததுனால I didn't give any rough work for that. And furniture is 7,350 இருந்தது.
920 rupees depreciate ஆயிருக்கு. இதுவும் வந்து வேல்யூ டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதனால எந்த கேல்குலேஷன்ஸும் வராது, எந்த பர்சன்டேஜும் தராமல் டைரெக்டாக எவ்வளோ டெப்ரிஷியேட் ஆயிருக்குன்னு காமிச்சதுனால நம்ம அதை அப்படியே லெஸ் பண்ணிட்டோம். ஸோ த வேல்யூ 6430 rupees. அடுத்தது ஸ்டாக் வந்து 29,400 rupees-ஆக இருந்தது. அதில் 10% டெப்ரிஷியேட் பண்ணப்போ வில் கெட் 26,460 rupees. அண்ட் debtors is 26,460 rupees. இதில் எந்த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட் எல்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் கேஷ் இஸ் 1,890 rupees அவங்க கையில் இருந்தது. அண்ட் அது கூட ஜி வந்து கேபிட்டலாக 14,700 rupees has brought in. So the total is 16,590 and current account பார்த்தீங்கன்னா 1,320 rupees. இது வந்து இசட்டுக்கு என்ன சொல்கிறது லேக்கிங்காக இருக்குது, தட் ஹேஸ் டு பி bring in by இசட். ஸோ அதனால நம்ம அதை அசட்டாக காமிச்சிருக்கோம். அண்ட் கிராண்ட் டோட்டல் இஸ் 1,37,110 rupees. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.